வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. என் கடவுள், நான் புகழிடும் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை அவரே. கடவுள் நம்மளை ரொம்ப அன்பு செய்கிறாரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை ஒரு மீட்பு பாதையில் வழி நடத்தணும், நம்மளுடைய ஒரு இறை பாதையில் வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக அவருடைய அன்பு பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு நம்ம ஷோக்குமே உதகை மறை மாவட்டத்தின் இளம் குருக்கள் அனைவரும் இறைவனை பாடி புகழ வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அனைவரும் உங்களுக்கு அறிமுகமானவர்கள், ஏற்கனவே நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஃபாதர் மட்டும் இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பற்றி கேட்டுடலாம், அவருடைய இறைப்பணி பற்றி கேட்டுடலாம். சொல்லுங்கள் ஃபாதர். என்னுடைய பெயர் அருட்பணி ஞான செல்வம். நான் குன்னூரில் இருக்கின்ற புனித அந்தோனியார் திருத்தலத்தில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஓகே ஃபாதர், வெரி நைஸ். வெல்கம் டு அவர் ஷோ. ஓகே ஃபாதர், ஸோ நீங்களே சொல்லிடுங்க, இன்னைக்கு நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் சாங் என்னது ஃபாதர்? என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். இந்த பாடலை தான் இன்றைக்கு நம்ம முதலாக பாட போகிறோம். ஓகே ஃபாதர், பியூட்டிஃபுல். ஓகே ஃபாதர், இந்த சாங் உங்கள் இறை பாதையில், உங்கள் இறை வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றத்தை, என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். ஏன் அப்படின்னா, என்னுடைய குருத்துவ பணியை தொடங்குவதற்கு முன்பாகவே பல சவால்களை கடந்து வந்த நேரத்தில் கடவுள் என்னோடு இருந்து எனக்கு வழி நடத்தினார். அப்போ அந்த இயேசு எங்கூட இருந்ததுனால தான், என் இயேசு என்னுடைய இயேசுவாக இருந்ததுனால தான் இன்று நான் இந்த குருத்துவ பணியில் இருக்கிறேன். அதனால் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், ஒரு நெருக்கமான பாடல். நம்ம ஃபாதர் எவ்வளோ அழகாக சொன்னார் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சவால்கள் இருந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்கிறப்போ அது எல்லாமே எளிதாக மாறிடுது. அது ஒரு தூசி போல் மாறிடுது. கடவுள் இருக்கிறப்போ நமக்கு எதுக்கு பயப்படணும்? கடவுளை என்றைக்குமே புகழ்ந்து பாடிட்டே இருக்கலாம். நம் அருட்தந்தையர்களோடு இணைந்து நம் இறைவனை பாடி புகழ்வோம். நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உறவிருந்தும் ஆண்டவா நீ வேண்டும், ஆயிரம் உறவிருந்தும் ஆண்டவா நீ வேண்டும். ஆயினும் அன்பினிலே ஆனந்தமாயிருப்பே. என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். சேற்றி நின்று
தேற்றி நின்று தூக்கியே நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே. என் இயேசுவே நான் இன்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் இன்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். எவ்வளோ ஒரு அழகான பாடல். நமக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என் இயேசுவே நான் இன்றும் உந்தன் சொந்தம் அடிக்கடி நம்ம கேட்குற பாட்டு. அந்த பாட்டை நம்ம ஃபாதர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. அதுவும் அந்த வரிகள், 1000 உறவுகள் இருந்தும் ஆண்டவா எனக்கு நீ வேண்டும். எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் சரி, கடவுள் ஒருத்தர் தான் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த பாடல் இருந்துச்சு இல்லையா? ஸோ இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டுருவோம். ஓகே ஃபாதர், சொல்லுங்கள் ஃபாதர், நெக்ஸ்ட் சாங் என்னது? அடுத்த பாடல் கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும். பியூட்டிஃபுல் ஃபாதர், ஒரு ஹிட் சாங் இல்லைங்களா? இந்த சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபாதர், இந்த சாங் எதுக்கு சூஸ் பண்ணீங்க சொல்லுங்கள் ஃபாதர். இந்த பாடல் ஒரு ஆறுதலின் பாடல். எப்பெல்லாம் நம்ம பிரச்சனையின் நடுவில் இருக்கும் பொழுது இந்த பாடலை கேட்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று அவர் சொல்வதை போல இந்த பாடல் இருக்குது. அதனால இந்த பாடலை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபாதர், அழகாக சொன்னார் ஃபாதர். ஆறுதலின் பாடல். நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறப்போ நம்ம யாரையுமே தேட போக வேண்டாம், கடவுள் ஒருத்தரே போதும், அவர் நமக்கு ஆறுதல் தருவார். ஸோ நம்ம ஃபாதர்ஸ் கூட சேர்ந்து நம் இறைவனை பாடி புகழ்வோம். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நிறைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடிமேலே. மனம் தேற்றுவார், பலமூட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே.
பாலையில் பாதையும் பாழ்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார்? பாலையில் பாதையும் பாழ்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார்? பார்வையிழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாடும் தீ நடுவே நடந்தாடும். புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. நம் ஆறுதலின் பாடலை கேட்டாச்சு இல்லையா? அதுவும் இப்போ ஒரு ரீசன்ட் டேஸாக நம் உலகத்தில் எவ்வளோ ஒரு போர், எவ்வளோ ஒரு வன்முறைகள், எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் தரும் வார்த்தைகள், அது இனிமையான பாடல் மூலயமா நம்ம ஃபாதர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதே ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டுடலாம். ஓகே ஃபாதர், சொல்லுங்கள் ஃபாதர், நம்ம ஷோட நெக்ஸ்ட் சாங் என்னது? அடுத்ததாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற பாட்டு வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. இந்த பாட்டை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்திருக்கோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை என்பதே ஒரு பயணம்தான். எல்லாரும் ஒரு பயணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பயணத்தில் நமக்கு ஏற்றங்களும் இருக்குது, தாழ்வுகளும் இருக்குது. ரெண்டுமே இணைந்தது தான் வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் கடவுளே நீர் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், நல்ல பாதையில் நாங்கள் நடக்குவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த பாடலுடைய வரிகள் அமைந்திருக்குது. ஆகவே இந்த அருமையான வரிகளை பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கடவுளிடம் ஒப்புக் கொடுக்கிறோம், நீங்க எங்களை வழிநடத்துங்க என்று. ஆகவே இந்த பாடலை கேட்டு நாம் மகிழ்வோம். பியூட்டிஃபுல் ஃபாதர். நம்ம ஃபாதர் சொன்ன மாதிரியே நம்ம வாழ்க்கை பயணத்தை அப்படியே நம் கடவுளிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அவர் பார்த்துப்பார், எல்லாமே அழகாக நடத்திடுவார். அவர் வழி நடத்தினா போதும், நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். நம்ம ஃபாதர்ஸோடு சேர்ந்து இறைவனை பாடி புகழ்வோம். என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே.
அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நாடும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச இறையேற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உழைதான், பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பயன்தான். நிறை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் நம் தேவனை பாடி புகழ்ந்தாச்சு. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகிய ஆண்டவரை பாடி புகழ்ந்தாச்சு. அவரோட மாட்சியை இன்னும் பாடி புகழ நம் நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டுடலாம். சொல்லுங்க ஃபாதர், நெக்ஸ்ட் சாங் என்னது? நெக்ஸ்ட் சாங் நம்ம பாட போகிறது உன்னை நாடி நாடி வரும் நேரம். பியூட்டிஃபுல் ஃபாதர். ஏன் இந்த சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த பாடலை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது யார்கிட்ட போவோம் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பாடல் என்னுடைய இதயத்தை தொட்ட பாடல். உன்னில் என்னை, என்னில் உன்னை நான் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன தொட்டுச்சு. இந்த பாடலை நான் பாடும்போதெல்லாம் நான் ஆறுதலாக உணர்ந்தேன். ஆண்டவருடைய உடனிருப்பு எப்போதும் என்னோடு இருக்குது அப்படிங்கிறத உணர்றதுக்கு இந்த பாட்டு எனக்கு உதவி செஞ்சிச்சு. அதனால இந்த பாடலை பாடணும்னு முடிவு செஞ்சுருக்கேன்.
பியூட்டிஃபுல் ஃபாதர். ஃபாதர் சொன்ன மாதிரி உன்னில் என்னை என்னில் உன்னை, கடவுளோடு நம்ம கூட இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷனை வந்து சொல்கிற அந்த சாங்கை வந்துட்டு நம்ம ஃபாதர்ஸ் பாட போகிறாங்க. இவர்களோடு இணைந்து நம் இறைவனை பாடி புகழ்வோம். உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தே, வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தே, வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான், உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். தனிமையிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தே, இறையே உன்னை உயிராக, இதயம் தந்தாய் உணர்வாக. தனிமையிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தே, இறையே உன்னை உயிராக, இதயம் தந்தாய் உணர்வாக. எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே, என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம் தான், சந்தோஷம் தானே. உன்னை நாடி
உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். அன்பு நேயர்களே, கடவுளின் நாமத்தை பாடி புகழ்ந்தோம், அவருடைய மாட்சியை பாடி புகழ்ந்தோம். அதே போல் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதி வேணும்னா கடவுள்கிட்ட எவ்வளோ கேட்குறோம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழுறோம், இந்த உலகத்தின் அமைதிக்காகவும் நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். கடவுள் இந்த உலகத்தில் நடக்கிற வன்முறைகள் போர்களை எல்லாம் அப்படியே அமைதிப்படுத்தணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நம்ம கெஞ்சி கேட்கணும். ஸோ இதே மாதிரி நிறைய சாங்ஸோட நம்ம அருட்தந்தையர்களோடு இணைந்து இன்னொரு ஷோக்கு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு டைம் கண்டிப்பாக நம்ம வருவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.